ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே சூப்பராக இருக்கோம். இது புதன்கிழமை எடுத்த ஒரு விலாக் தான். புதன்கிழமை இங்கே பெல்ஜியமில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஆஃப் டே தான். ஒரு 12 போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ காலையிலே லஞ்சு சமைக்கிற வேலை இருக்காது. நான் மதியம் போல் தான் சமைச்சேன். மதியம் சமைச்சோம்னா ஹஸ்பண்டுக்குமே லஞ்ச் கொடுத்து விட்றலாம். அதுக்காக மதியத்துலேருந்து எடுத்த ஒரு விலாக் தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் 3 நேரமும் இந்த சோறு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இட்லி தோசையெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு மட்டும் நேற்று செஞ்ச சாம்பார் இருந்துச்சு. அதை வச்சு கொஞ்சமாக ரைஸ் வச்சு பொரியல் பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் சாப்பாடுக்குமே அதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது கூடயே சில விஷயங்களும் நான் உங்கள் கூட பேசலான் இருக்கேன். ஸோ பேசிக்கிட்டே என்னுடைய வேலைகளை பார்க்கலாம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு போட்டிருப்பேன். உண்மையை சொல்லணும்னா அப்படி தாங்க இருக்கும். நிறைய கசப்பான விஷயங்களை கடந்து வந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பயர்லாம் வேகமாகவே வெந்து வந்துடும். ஸோ முதல் நாளே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 2 நாள் ஸ்டோர் பண்ணோம்னா முளை கட்டிடுது. ஸோ அதை எடுத்து ஒரு 2 கொதியுமே வச்சுக்கிட்டேன். நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றுறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பொறுமையுமே அவசியம். நிறைய விஷயங்களை கடந்து வந்தீங்கன்னா, நிறைய பொறுமை காத்தீங்கன்னா, அந்த அழகான வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக வாழலாங்க. அதில் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கணவர் ஒரு கோர்ஸ் ஒரு 1.5 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மலேசியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு இங்கே இந்தியா ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோடய பையனுக்கு ஒரு 2 வயசு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 2வது குழந்தைக்குமே நான் கன்சீவாக இருந்தேன். கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன்லலாம் படிக்கிற மாதிரி இல்லாது. ரெகுலர் கிளாஸ் போய் அட்டன் பண்ணோம்னா தான் அதோட வேல்யூ நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுமே படிக்கிறதுக்கு தயங்கினாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அவங்க ஒரு ஆளோடைய இன்கம் தான். ஸோ நானும் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா நான் சின்ன குழந்தை ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கன்சீவாகவும் இருந்தேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் குழம்புன்னே சொல்லிக்கிறலாம். நல்லா வதக்கி அரைச்சி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். நாங்கள் எப்படின்னு சொல்கிறேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி போல் துருவின தேங்காய், பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஹஸ்பண்டோட வருமானத்தில் தான் எங்கள் குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்பவே யோசித்தார். எப்படி நம்ம படித்தோம்னா நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனால் யார்ட்டையும் பணத்துக்காக கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். சரி இருக்கிறத வச்சு ஓட்டலாம். இது நாள் வரை நம்ம கையில் ஏதாவது ஒரு சேமிப்பு இருக்கும், ஏதாவது ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஓட்டலாம். நீங்கள் அந்த கோர்ஸை மேற்கொண்டு படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடிஷ்னலாக என்ன இதில் ஆட் பண்ணோம்னா, சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், சாம்பார் தூள், துருவி வச்சிருக்க தேங்காய், தக்காளி, வெங்காயம் சேர்த்து வதக்கி ஆற விட்டு வரைச்சிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் ஹஸ்பண்டும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கோர்ஸுமே ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஈஸியாக ஒரு வைராக்கியத்தில் சொல்லிட்டான், படிங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை கடந்து வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பார்த்திங்கன்னா எதுக்குமே ஒரு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாப்புல இருக்குது. சின்ன பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை வச்சுட்டு வாடகை கொடுக்குறது, மற்ற விஷயங்களை பார்க்குறது, குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலையும் என்னோடய வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் எப்படியோ படித்தாச்சு. அந்த டயத்தில் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நிறைய பூண்டு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, வேக வச்சுருக்க சுண்டல், அதுக்கப்புறம் வந்து அந்த பூண்டு வதக்கி விட்டது, இது கூடயே வந்து உடச்சி ஊற்றின முட்டை, இது 3 சேர்ந்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த புளி டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு என்ன குழம்பு தான் செய்கிறதேன்னு ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து ஃபைனலாக தான் உடச்சி ஊற்றிக்கிறணும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க சுண்டலையுமே நான் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். எங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்தெல்லாம் வந்து யாருமே இல்லாமல் இருந்தாங்க. அதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு வைராக்கியமாக தான் இருந்துச்சு. யார்கிட்டையுமே எதுக்காகவும் போய் நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போ ஏற்பட்டோ கஷ்டப்பட்டோ வந்து இதில் வந்து காட்ஸ் பிளஸ் என்னென்னா வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரின்றனால வேகமாகவே வந்து நான் ரெக்கவர் ஆகிட்டு வந்தேன். ஸோ வந்து என்னோடய வேலைகள் வந்து நானே பார்த்துக்கிட்டனால பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்பவுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து என்னுடைய குழந்தைங்களுமே பிறந்தாங்க. ஸோ வந்து அதுவுமே வந்து எங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸை வந்து குறைச்சிச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நாங்கள் நார்மல் செக்கப்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். பட் என்னென்னா ஃபஸ்ட்டு பையன் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி. ஆனால் 2வது குழந்தைக்கு அதே ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை குழந்தை வந்து இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து பிறந்துரும், நார்மலாகவே பிறந்துரும், இவங்க எதைக்காண்டி அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னனால என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் உடனே வந்து சரி எங்களுக்கு வந்து வேறு ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியாது, வேறு ஆப்ஷன் ஒரே வழி வந்து ஜிஹெச். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்து உடனே போய் பார்க்க போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய 2வது பாப்பாவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. உடனே வந்து எனக்குமே ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வசதிகள் பத்தாமல் இருந்தாலுமே வந்து ப்ரைவேட்டில் வந்து சி செக்ஷன் போது இங்கே வந்து ஒரு 15 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காசை வந்து நம்மளுக்கு மிச்சமான இந்த டயத்தில் வந்து ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச விஷயம்தான். அதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய கசப்பான அனுபவங்களுமே நடந்துச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பாலக்கீரை தாங்க இங்கே வந்து அதிகமாக கிடக்கு. அதை வச்சு ஒரு கூட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தேன். ஏற்கனவே கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அது கூட ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, வதக்கி விட்ட வெங்காயம், பூண்டு, ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 கொதிக்க விட்டுக்கோங்க. இங்கிட்டு வந்து குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா பூண்டு சுண்டெல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கிறணும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா பருப்பு ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிளகாய் தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை விட்டு எடுத்துக்கலாம். இது கூடயே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலாக்கீரை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து 2 ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒவ்வொரு நாளுமே வந்து கடந்துக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து ஹஸ்பண்ட் வந்து அவருடைய கோர்ஸுமே வந்து நல்லபடியாக முடிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா எனி டைமும் அதே விஷயமாகவே வந்து படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குன்னு இல்லாமல் சைட்லேயும் வந்து அவர் வந்து ஏதாவது வந்து வேலையுமே தேடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் தான் வந்து ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அங்கேயுமே வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து நான் வந்து ஃபேமிலியும் 2 பிள்ளைங்களுமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ஸோ 2 பிள்ளைங்களுமே வச்சுட்டு நான் தான் சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷங்கள் வந்து கடந்துக்கிட்டே போனோம். ரொம்ப ஒரு கசப்பான அனுபவங்க. என் ஹஸ்பண்ட் அந்த படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து நாங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டோன்னு சொன்னோம்ல, அப்போ வந்து நம்மளுடைய சொசைட்டியை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. காசு இருந்தால் ஒரு மாதிரியும், காசு இல்லைன்னா ஒரு மாதிரியும் தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நாங்கள் எந்த ஒரு விசேஷங்களுக்கு எங்கே போனாலுமே நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் ஆளாக்கப்பட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்களாம் கேர் பண்ணிக்கவே மாட்டோம். டோன்ட் கேர். இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்கு இருந்தாலும் மாறலாம். வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. அது மாதிரி தான் எப்படி இருந்தாலும் வந்து மேலே உள்ளவங்க கீழே வரலாம், கீழே உள்ளவங்க மேலே போகலாம். ஸோ வந்து நிதானமாக நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய வழியை பார்த்துட்டு சூப்பராக என்னைக்கு ஒரு நாளைக்கு சக்ஸஸ், அந்த நம்பிக்கை மட்டும் எங்களுடைய 2 பேர் மனதிலுமே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா சரி ஓகே என்றைக்குனா இல்லைன்னா இப்போ என்ன பிரிஞ்சு தானே இருக்கோம். பட் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் வந்து இப்போ பரவாயில்ல, பிள்ளைங்களை பார்க்குற லெவலுக்கு உயர்ந்திருக்கே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவர் சிங்கப்பூரில் அவருடைய கெரியரை சூப்பராக பண்ணனால அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு பெல்ஜியமில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி இப்போ வந்து இங்கே நாங்கள் ஃபேமிலியாக செட்டில் ஆகி சூப்பராக வந்து எங்கள் லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு.
ஸோ நிறைய கசப்பான அனுபவங்கள் அவருக்கும் சரி எனக்கும் சரி, அங்கே அவருக்கு சிங்கப்பூர் கம்பெனிலையும் சரி, இங்கே நான் தனியாக ஃபேமிலியை வந்து ரன் பண்ணும்போது இதை எல்லாத்தையும் கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவு ஒரு இடத்துல உட்காந்து பெருமூச்சு விடுற அளவுக்கு வாழ்க்கை கொஞ்சம் செட்டிலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதாங்க சொல்லுவாங்க, இடையில வர்ற அந்த ஏற்ற தாழ்வுகள் கசப்பான நிகழ்வுகளை பார்த்து பயந்துடாதீங்க. என்னடா இது வாழ்க்கை, இதுக்காண்டி தான் அவ்வளோ போராடுறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் கசப்பான விஷயங்களுக்கு அப்புறம் ரொம்பவே ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. கண்டிப்பாக அதை வாழ்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க. பொறுமையாக இருந்து பாருங்கள், அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழலாம். ஸோ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்சுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபனுமே வந்து பேக் பண்ணியாச்சு. லஞ்சு நான் போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து கீரை கூட்டு, முட்டை, அதுக்கப்புறம் சாதம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. கையோடையே வந்து கிச்சனுமே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேங்க. எனக்கு எப்போவுமே சரி சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் சாப்பிடவே தோணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுமே எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ உங்களுடைய வாழ்க்கைக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.